வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பியில் பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப முக்கியமான தகவல்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, இதுதான் எல்லாருக்குமே மனத்தில் இருக்கிற ஒரு சந்தேகம். உங்களுடைய சந்தேகத்துக்கு இந்த வீடியோ பதிலளிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் போஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுடைய மனசுலேயும் அந்த நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் போஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் திட்டமிட்ட தேதியில் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பிஜிடிஆர்பியுடைய தேர்வை உறுதி செய்தது அப்படின்னா எங்கே உறுதி செஞ்சுருக்கு சொல்லுங்கள்? ஹால் டிக்கெட் வெளியிட்டால் மட்டும்தான் தேர்வை உறுதி செய்ய முடியும். தேர்வை உறுதி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வெளியிடணும். ஒரே ஒரு ஹால் அலாட்மெண்ட் பண்ணுறதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தேர்வை உறுதி செஞ்சாச்சு, நாங்கள் தேர்வை உறுதி செய்து விட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. இன்னும் தேர்வை உறுதி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வெளியிட்டால் மட்டும்தான் இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் அனைத்துமே உறுதி செய்யப்படும். ஸோ ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இன்று வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த பிஜிடிஆர்பியோடைய ஹால் டிக்கெட் இன்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பிலிருந்துமே எதிர்பார்க்கப்படுது. ஹால் டிக்கெட் வெளியானால் மட்டும்தான் இந்த தகவல் உண்மையான தகவல் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபியிலேருந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியீட்டு அறிக்கையிலேருந்து தேர்வு நடைபெறும் நாட்கள் 50 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும். இருப்பினும் பணி நாடுவர்களுக்கு 90 நாட்களுக்கு மேலே அவகாசம் கோரப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்டேட்டை கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. எனவே ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 24/7/2025 அன்னைக்கு வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தியிலேயே எல்லாத்துக்குமே தெரிவித்தாச்சு. ஸோ 12/10/2020 அன்னைக்கு தேர்வு நடைபெறும் என்று கோர்ட் கேஸில் இந்த மனுதாரருக்கு கோரப்பட்டது. ஸோ இதோடைய மனுதாரர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் கேஸ் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கேஸில் இறுதியாக டிஆர்பி என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம். உங்கள் கோரிக்கை நாங்கள் டிஆர்பிக்கு அனுப்பிச்சிடுறோம். மேலே குறிப்பிட்டிருக்க காரணத்தினால டிஆர்பி என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தேர்வு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதி நடக்குமா, அக்டோபர் 12 தேர்வு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு, ஓகேங்களா? இந்த திட்டமிட்ட தேதியில் உறுதி செய்தது அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எக்ஸாக்டாக உறுதி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வெளியிட்டால் மட்டும்தான் 100%, ஓகேங்களா? ஸோ டிஆர்பியால் ஏன் இந்த மாதிரி இன்னும் சில அப்டேட்டை கொடுக்க முடியல? மன உளைச்சலில் இருக்காங்க ஆசிரியர்கள். ஹால் டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணுங்கள், ஹால் டிக்கெட் வெளியிடும், இல்லைனா போஸ்ட்போன் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்றும் ஹால் டிக்கெட், ஏன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இப்போ அது வேறு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை டைவெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகுவாங்க. அதனால் ஏன்னா இந்த ஒரு டைவர்ஷன் வந்துச்சுனாலே ஆசிரியர்களால் கண்டிப்பாக அடுத்து கண்டினியூவாக படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு டைவர்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா நிச்சயமாக போஸ்ட்போன் ஆகும். இல்லை ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்கன்னா இன்றைக்கே வெளியிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் ஹாப்பியோடு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வழக்கம் போல் அவங்க ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹால் டிக்கெட் வெளியிடலாம், நிச்சயமாக எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.